எப்படி இறக்குது பாருங்க. அப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. தனுஷோட ஆக்டிங்ல தனுஷை எழுதி இயக்கியிருக்க படம் தான் இட்லி கடை. இட்லி கடை படத்தோட வந்து ட்ரைலர் போட்டிருக்காங்க. இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எனக்கு இந்த ட்ரைலரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ட்ரைலர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு தான் தோணிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்ரைலர் வேற இதுலேருந்தும் வரல. எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மேக்ஸிமம் போர்ஷன் வந்து தனுஷோட முந்தைய படமான குபேரா படம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்த டீசரும் இதில் விட்டுக்க ட்ரைலரும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பவர் பாண்டியோட சாயலும் கொஞ்சம் அடிச்சுது. இது பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் நான் சொல்கிறேன். இது ட்ரைலர் தான் விட்டுருக்காங்க, பட் ஆனால் இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் அது மேக்ஸிமம் வந்து ட்ரைலர்லேயே முழு கதையுமே சொல்லிட்டாங்க. ஒரு கிராமத்தில் இட்லி கடை வச்சிருக்க ஒரு குடும்பத்தில் வந்து பிறகுறாரு தனுஷ். இவர் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இவருடைய ஆசையாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பெரிய ஹோட்டலில் வேலைக்கு போகிறாரு. இவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து அவருடைய வேல்யூ அதிகமாகுது. அவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட வேல்யூமே ரொம்ப அதிகமாகுது. அப்போ இவருக்கு பாராட்டு நிறைய கிடைக்குது. அங்கேயே அவருக்கு கொஞ்சம் லவ்வும் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளும் ரொம்பவே அதிகமாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் இது வேணாம், நம்ம ஊர்லேயே போயிட்டு நம்மளுடைய பழைய இட்லி கடையை எடுத்து நம்ம ரன் பண்ணுவோம், நம்ம சுவை மட்டும் கொடுத்தா நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவர் அங்கேருந்து விலகி வராரு. பட் இவர் விலகி வர்றது பிடிக்காத அருண் விஜய் வந்து இவன் எங்கே போனாலுமே இவன் உருப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் இந்த ட்ரைலரில் நமக்கு நல்லா தெரிய வருது. திரும்ப கிராமத்துக்கு வந்து அவர் நினச்ச மாதிரி அவர் இட்லி கடையை திரும்ப எடுத்து நடத்தினாரா, அதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, அதை எப்படி அவர் தனியாலாம் நின்று கையாண்டாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக வச்சுருப்பாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறையவே தெரியுது, எமோஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சண்டை காட்சிகள் அதிகமாக இடம் பெறவே இல்லை. பட் ஆனால் இதில் அசுரன் சாயல் நிறையவே வீசுது. இந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதத்துலேருந்து அருவாள் தூக்கி வெட்டுற மாதிரிலாம் ஒரு போர்ஷன் அப்போ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி உக்கிரமான ஒரு முகத்தோட தனுஷ் இருப்பார். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதில் பவர் பாண்டி சாயலும் வருது, திருச்சிற்றம்பலம் சாயலும் வருது, குபேரா சாயலும் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சென்டிமெண்ட்டு தனுஷ் படத்தில் மேக்ஸிமம் அதிகமாக வச்சுருப்பாரு. இதில் அவர் எந்த மாதிரி அந்த சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் வந்து லவ்வுமே வந்து இதில் 2 போர்ஷனாக வச்சுருக்காங்க. சிட்டி லவ், கிராமத்தில் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த படம் வந்து இவருக்கு வந்து இந்த திருச்சிற்றம்பலம் மாதிரி ஹிட் கொடுக்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இவரே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டேரக்ஷனில் வந்த படம் அந்த அளவுக்கு போகல. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியும், அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா, இல்லை நீங்கள் இதில் வேறு எதுனா புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதை நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி திருமகன் படத்தோட வந்து ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், முடிஞ்சு அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நம்ம ரெகுலராக போட போகிறோம். கை பக்கம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரும்.